ஜெபிக்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஒரு ஆசை, மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஆசை, ஒரு வாஞ்ச. அந்த மான் எப்படி அந்த நீரோடைகள் மேலே அப்படி தவணமாக இருக்குது, அந்த ஒரு தாகம், ஒரு பசின்னு சொல்லலாம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. பரிசேயன் வீட்டுக்கு ஆண்டவர் போனார். பரிசேயன் வந்து பர்ஃபெக்டான மனுஷன். அவர் பார்த்தா வாசலில் தண்ணி வச்சுருப்பார், கால் கழுவ கை கழுவ தண்ணி வச்சுருப்பார், டேபிள் ரெடியாக இருக்குது, டேபிள் மேனஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும், ஸ்பூன்ஸ் இருக்கும், தண்ணி எல்லாம் ரெடியாக, பர்ஃபெக்ட் மேன். ஆனால் அந்த பாவியான ஒரு ஸ்திரீ வர்றாங்க. யூத கலாச்சாரத்தின்படி பெண்கள் வெளியே வரக்கூடாது, ஆணை தொடக்கூடாது, தலையை விரிக்கக்கூடாது, எல்லா அந்த ஒழுக்கத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அம்மா நிற்கிறாங்க. பாவியான ஸ்திரீன்னு வேதம் அவங்கள சொல்லுது. அவங்களோட லைஃப்பும் பர்ஃபெக்ஷன் இல்லை, அவங்க செஞ்ச எதுவுமே பர்ஃபெக்ஷன் இல்லை. இங்கே ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி. ஆண்டவர் யாருக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுறாரு? அந்த இம்பர்ஃபெக்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆண்டவரே, அவள் வந்து தைலத்தை வேஸ்ட் பண்ணுறாளே, காசை வேஸ்ட் பண்ணுறாளே, இப்படி பண்ணுறாளே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என் காலை கண்ணீரால் நினைக்கல, அவள் அதை செஞ்சா. நீ என்ன முத்தமிடலை, அவள் என்ன முத்தமிட்டா. அப்படின்னு ஒரு இம்பர்ஃபெக்ஷனுக்கு ஆண்டவர் அங்கே சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அப்படி அதெல்லாம் விட ஆண்டவர் மேலே ஒரு ஆசை. என் அப்பாவை நான் எப்படியாவது பிரியப்படுத்தணும், எப்படியாவது நான் அவரை கவர்ந்து கொள்ளணும், அவர் இருதயத்தில் நான் ஒரு இடம் பிடிக்கணும், அந்த ஒரு ஆசை.